ஹே கைஸ், கோர் ஜாவா ஃபார் செலினியம் சீரீஸில் இனி நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஆப்ரேட்டார்ஸ். ஸோ ஆல்ரெடி ஆப்ரேட்டார்ஸ் பற்றி நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் கண்டினியூஷனாக வந்து இன்றைக்கி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டார்ஸ் அப்படின்னா என்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டார்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அதில் மொத்தம் 3 டாபிக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டார், லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டார், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டார். ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டார் அப்படின்ற பர்டிகுலர் சிம்பிள் பாருங்கள், டபுள் அண்டு சிம்பிள். ஸோ அதே மாதிரி லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரோட சிம்பிள் பாருங்கள், டபுள் பைப்லைன் சிம்பிள். அதே மாதிரி பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைப்லைன் சிம்பிள். இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ இது எந்த மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும், ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பூலியன் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டில் வர வேண்டியது என்னென்னா, இது ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூவை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்ப்போம். ஸோ அதோட சிம்பிள் வந்து டபுள் அண்டு சிம்பிள் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இது எந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 2 கண்டிஷன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூ அப்படின்னா என்னோட ரிசல்ட்டும் ட்ரூவாக தான் இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா என்னோட ரிசல்ட் ஃபால்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் ஃபால்ஸ். என்னோடய ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ், செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் ஃபால்ஸாக தான் இருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன், எந்த பேசிஸில் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். ஸோ இது வந்து நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரூ அப்படின்னு வருதுன்னா ஸோ அதோட வேல்யூவை நீங்கள் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரூ அப்படின்னாலே வந்து அதோட வேல்யூ வந்து நீங்கள் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபால்ஸ் வருது அப்படின்னா அதோட வேல்யூ 0 கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் எப்போல்லாம் வந்து டபுள் அண்டு சிம்பிள் பார்க்குறீங்களோ இது வந்து கம்ப்ளீட்டாக மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும்னு நினச்சிக்கோங்க. சரியா? அப்போ பாருங்கள், ஸோ ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ 1ஆக கன்சிடர் பண்ண சொன்னேன், ஃபால்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ 0வாக கன்சிடர் பண்ண சொன்னேன். அப்போது நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், ட்ரூ அப்படின்னா நான் 1ன்னு சொன்னேன். ஸோ இன்னும் ட்ரூ அப்படின்னா 1ன்னு சொன்னேன். அப்போ மல்டிப்ளிகேஷன் பேஸில் இது ஒர்க் ஆகும் நான் சொல்லியாச்சு. அப்போ 1 × 1 ஆன்சர் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? 1. ஸோ உங்களுக்கு ரிசல்ட் 1 வருதுன்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ட்ரூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அப்போது ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருக்கும். அதே மாதிரி செகண்ட் பாருங்கள், நம்பர் 4th லைனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூனா எனக்கு 1, செகண்ட் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் எனக்கு வந்து 0. அப்போ 1 × 0 உங்களுக்கு ஆன்சர் ஆப்வியஸாக 0 தான் வரும். 0 அப்படின்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் ஃபால்ஸ். அப்போ உங்களுக்கு ரிசல்ட்டு ஃபால்ஸ் வரும். அதே மாதிரி தேர்ட் பாருங்கள், 5th லைனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ்னால் 0ன்னு சொல்லியாச்சு. செகண்ட் கண்டிஷன் ட்ரூனா 1. 0 × 1 உங்களுக்கு 0 தான் வரும் ஆன்சர். ஸோ அகெயின் வந்து இது என்னது? ஃபால்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் கண்டிஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ்னாலே 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0 × 0 ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 தான். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும்? இங்கேயும் வந்து ஃபால்ஸுன்னு தான் வரும். ஸோ இந்த லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ரிசல்ட் எப்படி கொடுக்குது அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், மல்டிப்ளிகேஷன் பேஸில் ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதை கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பூலியன் ஏ ஈக்குவல் டு நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி பூலியன் பி ஈக்குவல் டு நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ ஏன்ற வேரியபிள் ட்ரூன்ற வேல்யூ கேரி பண்ணுது, பின்ற வேரியபிள் ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை கேரி பண்ணுது. இப்போது நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஏ, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம இங்கே வந்து லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து டபுள் அண்டு சிம்பிள். லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ ஏ டபுள் அண்டு சிம்பிள் பி. ஸோ ஏ அப்படின்னா நம்ம ட்ரூன்னு அர்த்தம், பி அப்படின்னா ஃபால்ஸ்னு அர்த்தம்.
நீங்கள் நல்லா பாருங்கள், ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நான் ஒன்றா கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். ஃபால்ஸ்னா அதோட வேல்யூ 0வா கன்சிடர் பண்ணிக்க சொன்னேன். இந்த டபுள் அண்டு வந்து ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ல ஒர்க் ஆகும்னு சொன்னேன். அப்போ சிம்பிளா உங்களால அவுட்புட் இங்கேயே கெஸ் பண்ண முடியும். ஏ அப்படின்னா ட்ரூ. ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு என்ன சொன்னேன்? வேல்யூ 1 சொன்னேன். ஃபால்ஸ் அப்படின்னா என்ன சொன்னேன்? வேல்யூ 0ன்னு சொன்னேன். அப்போ 1 இன்டூ 0 அவுட்புட் உங்களுக்கு ஆப்வியஸா என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணணும். ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ என்னோட அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுவே என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூவு, சாரி ஏ ட்ரூவு. இப்போ நான் பியும் நான் ட்ரூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூ அப்படின்னாலே உங்களுக்கு நான் சொன்னது 1. அப்போது இங்கே பாருங்கள், 1 ட்ரூனா 1ன்னு சொன்ன வேல்யூ. ஸோ 1. செகண்ட் கண்டிஷனில் எனக்கு வேல்யூ வந்து 1. 1 இன்ட்டு 1 1 விச் மீன்ஸ் ட்ரூ. ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா என்னோடய வேல்யூ 1 இன்ட்டு 1 1. ஸோ என்னோடய அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ அவுட்புட் வந்து ட்ரூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய அவுட்புட் ட்ரூ. ஸோ என்னென்னு பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். என்னோடய செகண்ட் கண்டிஷன் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ்னாலே 0, ட்ரூன்னா 1. அப்போ 1 இன்ட்டு 0 ஆப்வியஸாக உங்களுக்கு 0 தான் வரும் ஆன்சர். ஸோ அப்போது இது என்ன பண்ண போகுது? நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ரன் பண்ணுறேன். சி ஃபால்ஸ். இப்போ அதே மாதிரி நம்ம ஏயும் ஃபால்ஸ்ன்னு வச்சுருக்கோம், பியும் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபால்ஸ்னாலே உங்களுக்கு 0. அப்போ 0 இன்ட்டு 0 0. நம்மளுக்கு அகெயின் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதுதான் லாஜிக்கல் அண்ட் ஆப்பரேட்டரோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்படி தான் அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நான் இப்போது சொன்ன இந்த 1, இந்த 0, இது மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் ஆகும். இது நீங்கள் அப்படியே ரிமெம்பர் மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கே வேணாலும் உங்களால் ஈஸியாக வந்து கரெக்டான அவுட்புட்டை கொடுக்க முடியும். எவ்வளோ கிரிட்டிக்கலாக கேட்டாலும் கரெக்டான அவுட்புட் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நான் இன்னொரு சினாரியோ சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ, ஒரு 3 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 3 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒன் மினிட் கைஸ். ஸோ ஒரு 3 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்டு கண்டிஷன், கண்டிஷன் நம்பர் 3. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனும் ட்ரூ, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ, தேர்டு கண்டிஷன் வந்து எனக்கு ஃபால்ஸு. ஈஸியாக உங்களால் அவுட்புட் கொடுக்க முடியும். ட்ரூன்னா உங்களுக்கு என்ன சொன்னேன்? வேல்யூ 1ஆ கன்சிடர் பண்ண சொன்னேன். ஃபால்ஸ்னா வேல்யூ 0வா கன்சிடர் பண்ண சொன்னேன். அப்போது 1 இன்ட்டு 1 நான் அப்படியே கீழே போடுறேன். 1 1 0. 1 இன்ட்டு 1 1. 1 இன்ட்டு 0 0. அப்போது உங்களுக்கு ரிசல்ட் என்னது? ஃபால்ஸ். ஸோ லாஜிக்கல் அண்ட் ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது? லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ ஆர் ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பைப்லைன் சிம்பிள். ஸோ இப்போது இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா அதோட சிம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. டபுள் பைப்லைன் சிம்பிள். பைப்லைன் சிம்பிள். இப்போ பாருங்கள், இதே மாதிரி இதோட அவுட்புட்டை இப்போ நம்ம கெஸ் பண்ண போகிறோம். முன்னாடி பார்த்தா லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் மாதிரியே லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரோட அவுட்புட்டை கெஸ் பண்ண போகிறோம். சி, நான் உங்களுக்கு லாஜிக்கல் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரை வந்து எந்த பேசிஸில் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். இது முழுக்க நான் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிள். பட் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு சேமாக தான் வரப்போகுது. சரி, இங்கேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ட்ரூ அப்படின்னா அதோட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபால்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ 0ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது இது அடிஷன் பேஸில் ஒர்க் ஆகும்னு நான் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், ட்ரூ. செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. 1 + 1 2 வரும். சரி, நம்மளுக்கு 0 தவிர இங்கே எந்த வேல்யூ வந்தாலும் இட் ரெப்ரசன்ட்ஸ் ட்ரூ.
அதே மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு ட்ரூ, செகண்ட் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸு. ட்ரூனா ஒன்றுன்னு சொன்னேன், ஃபால்ஸ்னா ஜீரோன்னு சொன்னேன். 1 + 0 1. ஸோ அப்போ ட்ரூ. லாஜிக்கல் AND ஆப்ரேட்டர் மல்டிப்ளிகேஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷன் எனக்கு ட்ரூ. ஃபால்ஸுனா 0, ட்ரூனா 1. அப்போ 0 + 1 ட்ரூ. 0 + 1 எனக்கு 1 தான் வரப்போகுது. 1னா ரெப்ரசன்ஸ் ட்ரூ. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸு, செகண்ட் கண்டிஷன் எனக்கு ஃபால்ஸு. அப்போ 0 + 0 0. ஸோ அப்போ 0னா எனக்கு என்னது ஃபால்ஸ். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம இதை கோடில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து என்னோடய ஏயை வந்து நான் ட்ரூன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ட்ரூன்னா அதோட வேல்யூ நான் 1ன்னு சொன்னேன், ஃபால்ஸ்னா 0ன்னு சொன்னேன். இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் வந்து அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அப்போ இந்த அவுட்புட்டை நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏ அப்படின்னா அது ட்ரூவை ரெப்ரசன்ட் பண்ணுது, அப்போ இதோட வேல்யூ 1. பின்னா ஃபால்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதோட வேல்யூ 0. அப்போ 1 + 0 1. ஸோ 1 அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தான் கொடுக்கும், அது ட்ரூ தான் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். ட்ரூ. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஏவையும் வந்து பியும் வந்து நான் ட்ரூவாக கொடுத்துட்றேன். ஸோ ட்ரூ அப்படின்னாலே 1ன்னு சொன்னேன். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து 1. இப்போ ஏயும் பியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ட்ரூ கண்டிஷன். ஸோ 1 + 1 ஆப்வியஸாக 2. ஸோ நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா தான் ஃபால்ஸ், மற்றபடி எந்த வேல்யூ வந்தாலும் அதோட அவுட்புட் என்னது நம்மளுக்கு ட்ரூவாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா அகெயின் பாருங்கள், ட்ரூ தான் வந்து என்னோட அவுட்புட். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், ஏவோட வேல்யூ வந்து நான் ஃபால்ஸுன்னு மாற்றுறேன், பியோட வேல்யூ சில ட்ரூன்னு தான் இருக்குது. இப்போ ஃபால்ஸ்னால் நான் என்ன சொன்னேன், 0ன்னு சொன்னேன். அப்போ 0 1. 0 + 1 1. ஸோ ஸ்டில் நம்மளுக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போது நான் ஏ வேல்யூம் ஃபால்ஸுன்னு வச்சுருக்கேன், பி வேல்யூ நான் ஃபால்ஸுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபால்ஸுனாலே இட் ரெப்ரசன்ட் 0ன்னு நான் சொன்னேன். அப்போ 0 + 0 ஆன்சர் என்ன வரும், நம்மளுக்கு 0 தான் வரும். அப்போ இங்கே அவுட்புட்டும் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ். இப்போ ரன் பண்ணுவோம், ஃபால்ஸ். ஸோ நம்ம இங்கே பார்த்த மாதிரியே வந்து எக்ஸாக்டாக அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த லாஜிக் மாதிரியே இஃப் இன்கேஸ் எனக்கு வந்து 3 கண்டிஷன் இருக்குது, 4 இருக்குது, 10 இருக்குது, எவ்வளோ கண்டிஷன் வேணாலும் இருக்கட்டும், எனக்கு ட்ரூன்னு வந்துச்சுன்னாலே அதோட வேல்யூ 1, ஃபால்ஸுன்னு வந்தால் அதோட வேல்யூ 0. அப்போது தேர்ட் கண்டிஷனும் இப்போ ட்ரூ இருக்குன்னா நீங்கள் நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும், லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் கம்ப்ளீட்டாக அடிஷன் பேசிஸில் ஒர்க் ஆகும். அப்போ ட்ரூனா எனக்கு 1, ஸோ ஃபால்ஸ்னால் எனக்கு 0. அகெயின் தேர்ட் கண்டிஷன் ட்ரூனா எனக்கு 1. 1 + 0 + 1 வேல்யூ என்ன வரும், உங்களுக்கு 2 வரும். அப்போ உங்களுக்கு 0 வரல, இங்கே 2 தான் வருது. அப்போ 2னாலே நீங்கள் என்ன நினச்சிக்கணும், அது ட்ரூ தான், ரிசல்ட் வந்து உங்களுக்கு ட்ரூ தான். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லாஜிக்கல் AND ஆப்ரேட்டரும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு டெக்னிக் தான் இது, மல்டிப்ளிகேஷன் அடிஷன். மல்டிப்ளிகேஷன்னா லாஜிக்கல் AND ஆப்ரேட்டர், அடிஷன்னா லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர். இப்போ நம்மளுக்கு ஒன் மோர் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ அது என்னென்னா பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரோட சிம்பிள் வந்து சிங்கிள் பைப்லைன் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பார்த்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டரும் வந்து அடிஷன் பேசிஸில் தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டரில் என்ன அவுட்புட் வந்துச்சோ அதே தான் வந்து பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர்லேயும் நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ சிம்பிள் மட்டும் மாறும். லாஜிக்கல் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா டபுள் பைப்லைன் சிம்பிள், பிட்வைஸ் ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா சிங்கிள் பைப்லைன் சிம்பிள். ஸோ ஏ வேல்யூ ஃபால்ஸு, பி வேல்யூ ஃபால்ஸு. இப்போ 0 0 0 + 0 0 ஃபால்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ ஃபால்ஸ். இப்போ ஏ வேல்யூ ட்ரூனா 1ன்னு சொன்னேன். அப்போ 1 + 0 வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 1 தான் வரும். ஸோ 1னாலே நம்மளுக்கு என்னது, ட்ரூ. ஸோ இதை அகைன் ரன் பண்ணி பார்ப்போம், ட்ரூ. ஸோ
சேம் அவுட்புட் தான் குடுக்கும். லாஜிக்கல் ஆர் ஆப்பரேட்டரும், பிட்வைஸ் ஆர் ஆப்பரேட்டரும். இத தாண்டி நம்மகிட்ட இன்னொரு ஒரு ஆ ஆ ஆப்பரேட்டர் இருக்கு. அந்த ஆப்பரேட்டர் பேர் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நாட் ஆப்பரேட்டர் அப்டின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பல் தான். ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நாட் ஆப்பரேட்டர். இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு நம்ம குடுக்குற வேல்யூக்கு அப்படியே ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் வந்து ஏவோட வேல்யூ வந்து நான் ட்ரூன்னு குடுத்துருக்கேன் இல்லையா? இப்ப இதுவே நான் இங்க வந்து நாட் ஏன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். நாட் ஏன்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏவையும் ஒரு வாட்டி பிரிண்ட் பண்றேன் டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வெறும் அந்த ஏவ தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து எனக்கு ட்ரூன்னு வரும். என்னோட செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நாட் ஏன்னு குடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னோட ஏவோட வேல்யூ வந்து ட்ரூ. நாட் ஏ அப்படின்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதோட அவுட்புட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ ரன் பண்ணி இதோட அவுட்புட்டா பார்க்கலாம். ஸோ பார்த்தா தெரியும். ஸோ நம்ம ஏவ அப்படியே டைரக்ட்டா பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஏ ட்ரூன்ற வேல்யூவ கேரி பண்ணுது. எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நாட் ஆப்பரேட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறதுனால கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா அது பிஹேவ் பண்றதுனால, ஸோ ட்ரூன்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவே நான் ஏவோட வேல்யூ நான் ஃபால்ஸ்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா வந்து இந்த நாட் ஆப்பரேட்டர் என்ன பண்ணும், இப்போ என்னோட ஏவோட வேல்யூவ எனக்கு ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுக்கு முன்னாடி குடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டைரக்ட்டா என்ன வேல்யூ இருக்கோ, அதையே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அவுட்புட் பாருங்க ஃபால்ஸ், ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் வந்து நாட் ஆப்பரேட்டரோட பிஹேவியர். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த லாஜிக்கல் ஆர் ஆப்பரேட்டர் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ யாராவது ஜாவா கத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ். யூசுவலா ரொம்ப குழம்பும். இது எப்படி வொர்க் ஆகுது? எப்படி வந்து ட்ரூ, ஃபால்ஸ் வந்து எனக்கு எப்படி ட்ரூ வருது? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தேன். மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அந்த பேசிஸ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.